தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 600 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் விலை 89,600 ரூபாய்க்கு விற்பனை. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரையொட்டி இன்று கூடுகிறது அனைத்துக் கட்சி கூட்டம். குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் இல்லத்தில் நடைபெறும் கூட்டத்தில் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது தொடர்பாக விவாதம். சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோர் நலம் விசாரிப்பு. சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பாமக நிறுவனர் ராமதாசுடன் கமல்ஹாசன் சந்திப்பு. ராமதாசிடம் உடல்நலம் குறித்து கேட்டறிந்தார் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன். கரூர் நெரிசல் சம்பவம் தொடர்பாக உசி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் முன்ஜாமீன் கோரி மேல்முறையீடு. இருவரும் தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. கரூரில் தவிக பிரச்சாரத்திற்காக ரவுண்டானாவில் இடம் கேட்ட நிலையில் குறுகலான இடத்தில் அனுமதி வழங்கியது ஏன்? விஜய் வந்தவுடன் மின்சாரம் துண்டிக்கப்படுகிறது, தடியடி நடக்கிறது, முதலமைச்சர் உடனடியாக கரூர் செல்கிறார் எப்படி என நயினார் நாகேந்திரன் கேள்வி. எந்த இடத்துல பெர்மிஷன் கேட்டாங்க? ரவுண்டானாவில் பெர்மிஷன் கேட்டாங்க. ரவுண்டானாவில் பெர்மிஷன் கேட்டதற்கு ஒரு குறுகலான இடத்தில் கொடுத்தது மட்டுமல்ல, மதிப்புக்குரிய விஜய் அவர்கள் எந்த கட்சியாக இருந்தாலும், எந்த அரசியல் கட்சி தலைவர்களாக சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, வந்த உடனே கரண்ட் ஆஃப் ஆகுது. லத்தி சார்ஜ் நடைபெறுகிறது. 30 ஆம்புலன்ஸ் தொடர்ந்து வருகிறது. நமது முதலமைச்சர் இரவோடு இரவாக அவங்க போகிறார்கள். எப்படி அவருக்கு தகவல் வந்தது? சம்பவம் நடந்த அரை மணி நேரம் கரூர் சம்பவத்தை வைத்து அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் பாஜகவிற்கு இல்லை. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது கடமையில் இருந்து தவறிவிட்டதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. அதை நாங்கள் அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் அதுக்கு காரணமாக இல்லை. காவல்துறை முழுக்க காவல்துறை காரணம். காவல்துறை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் தான் காரணமே தவிர அதற்கு நாங்கள் இன்னும் அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சம்பவம் 41 பேருடைய உயிர், இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. 41 உயிர்களை பாதுகாக்க வேண்டியது தமிழக அரசினுடைய கடமை, நம்முடைய முதலமைச்சருடைய கடமை. தவறிவிட்டார், அவ்வளவுதான். 2026 புனிதமான ஆட்சியை கொண்டு வருவதுதான் நமது நோக்கம் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா திட்டவட்டம். ஆண்டவர்களுக்கும் ஆட்சியாளர்களும் பொய் வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி வெற்றி பெற்றதாக குற்றச்சாட்டு. அதனால அவரோட கனவு, லட்சியம், கொள்கைகளை வென்றெடுப்போம். உறுதியாக 2026 தேர்தல் மக்களுடைய ஆட்சி, பொற்கால ஆட்சி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை நாம் அனைவரும் சேர்ந்து தரணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். என்னிடம் ஆட்சியை கொடுத்தால் 6 மாதத்தில் வைகை ஆற்றை சுத்தப்படுத்துவேன் என அன்புமணி ஆவேசம். வைகை ஆற்றை திமுக அரசு காப்பாற்றவில்லை எனவும் மதுரையில் நடந்த கூட்டத்தில் குற்றச்சாட்டு. வண்டலூர், கிண்டி, வேலூர், அமிர்தி, சேலம், குருமப்பட்டி ஆகிய இடங்களில் உள்ள 4 உயிரியல் பூங்காக்களை மேம்படுத்த முடிவு. 35 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. தமிழ்நாடு, மத்திய பிரதேசம், ராஜஸ்தானை தொடர்ந்து கோல்ட்ரிப் இருமல் மருந்துக்கு தடை விதித்து புதுச்சேரி அரசு உத்தரவு. சுங்குவார் சத்திர மாலையில் தயாரிக்கப்பட்ட கோல்ட்ரிப் இருமல் மருந்து அருந்தி 14 குழந்தைகள் உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் நடவடிக்கை. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றியதை எதிர்த்து மேல்முறையீடு.
சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த தமிழ்நாடு அரசு. கோவை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. புரட்டாசி மாத பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்ற லட்சக்கணக்கான பக்தர்கள். அண்ணாமலையாருக்கு அரோகரா என முழக்கம் எழுப்பி வழிபாடு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கிரிவலம் முடித்து ஊர்களுக்கு செல்ல ரயில் நிலையத்தில் குவிந்த பக்தர்கள் கூட்டம். ரயில்களில் ஒருவருக்கொருவர் முண்டியடித்துக் கொண்டு ஏறியதால் பரபரப்பு. முத்துப்பேட்டையில் பெய்த கனமழையால் உதய மார்த்தாண்டபுரம் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் புகுந்த மழை நீர். நெல் கொள்முதல் நிலையத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த 10,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலை. கலசல் மீனவர்களுக்கு உரிய விலையை நிர்ணயம் செய்ய வலியுறுத்தி தூத்துக்குடியில் விசைப்படகு மீனவர்கள் வேலை நிறுத்தம். மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாததால் சுமார் 275க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் துறைமுகத்தில் நிறுத்தி வைப்பு. ஸ்ரீவைகுண்டம் அருகே தகராறில் சிறுவனை கத்தியால் குத்திய தலைமை காவலர். தலைமை காவலரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. கடலூர் ஒருங்கிணைந்த பேரூராட்சி உதவி இயக்குநர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை. கணக்கில் வராத 5,79,000 ரூபாய் பறிமுதல். தாக்குதல் தொடர்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி VR கவாயிடம் உரையாடிய பிரதமர் மோடி. சூழ்நிலையை எதிர்கொண்டு தாக்க முயன்றவரை மன்னித்த VR கவாய்க்கு பிரதமர் மோடி பாராட்டு. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி VR கவாயை நோக்கி காலடி வீசியதாக கைது செய்யப்பட்டுள்ள ராகேஷ் கிஷோர் வழக்கறிஞராக பணியாற்ற தற்காலிக தடை விதித்து இந்திய பார் கவுன்சில் நடவடிக்கை. கத்தார் தோஹாவில் பிரபல ஹைப்பர் மார்க்கெட்டில் இந்தியாவின் UPI பண பரிவர்த்தனை முறை அறிமுகம். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தொடங்கி வைத்தார். வெளிநாடுகளில் இந்தியாவையும் அதன் ஜனநாயகத்தையும் குறை கூறி பேசும் ஒரே எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திதான் என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு கருத்து. ராகுல் காந்தி போல் இதுவரை வேறு எந்த தலைவரும் நாட்டிற்கு எதிராக பேசியதில்லை என்றும் சாடல். பேரிடரின் விளைவுகளை மக்கள் சந்திக்கும் வேளையில் அதனை பிரதமர் மோடி அரசியலாக்குவது கண்டனத்துக்குரியது. நெருக்கடியான நேரத்தில் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு மக்கள் சேவைக்காக ஒன்றுபடுவோம் என மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வேண்டுகோள். தீபாவளி நெருங்கும் நிலையில் பண்டிகை காலத்தில் நுகர்வோர் செலவு 14 லட்சம் கோடியை எட்டும் என்று எதிர்பார்ப்பு. GST விகித குறைப்பால் நுகர்வோர் ஊக்கம் பெற்றதாக பரோடா வங்கி அறிக்கையில் செலவினம் பற்றி முக்கிய தகவல். மகாராஷ்டிராவில் மனைவியிடமிருந்து விவாகரத்து பெற்ற மகனுக்கு பாலபிஷேகம் செய்த தாய். வரதட்சணையை திருப்பிக் கொடுத்ததை கேக் வெட்டி கொண்டாடிய இளைஞர்.
மதுரையில் 325 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள சர்வதேச கிரிக்கெட் மையம் வருகிற 9ஆம் தேதி திறந்து வைப்பதற்காக மதுரை வருகிறார் தோனி. இந்தியாவுக்கு எதிரான ஒருநாள் மற்றும் T20 தொடருக்கான ஆஸ்திரேலிய அணி அறிவிப்பு. அணியின் கேப்டனாக மிச்சல் மார்ஷ் நியமனம். மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் தென்னாப்பிரிக்கா அணி அபார வெற்றி. 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அணியை வீழ்த்தி அசத்தல். இந்திய கிரிக்கெட் வீரர்களுக்கு நாளை டெல்லியில் உள்ள தனது இல்லத்தில் இரவு விருந்து அளிக்க பயிற்சியாளர் கம்பீர் முடிவு. வரும் 10ஆம் தேதி மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டி டெல்லியில் தொடங்க உள்ள நிலையில் விருந்து. ப்ரோ கபடி லீக் தொடரில் யூபி யோதாஸ் அணியை வீழ்த்தி பாட்னா பைரேட்ஸ் வெற்றி. மற்றொரு ஆட்டத்தில் தவாங் டெல்லி அணியிடம் விழுந்தது ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ். நடிகர் விஜய் தேவரகொண்டா சென்ற கார் விபத்தில் சிக்கியது. கார் சேதமடைந்த நிலையில் யாரும் காயங்களின்றி தப்பினர். சமீபத்தில் நிச்சயதார்த்தம் நடைபெற்றதாக கூறப்பட்ட நிலையில் விபத்தில் சிக்கியதால் ரசிகர்கள் அதிர்ச்சி.